அடுத்தடுத்து 2 தோல்விகளை அடைந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் காம்பீர் மீண்டும் எழுச்சி பெற்று சிறப்பாக ஆடுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL T20 தொடரில் பெங்களூரில் நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தோல்வியை தழுவியது. போட்டிக்கு பிறகு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் கௌதம் காம்பீர் கூறுகையில், இன்னும் 13 போட்டிகளில் ஆட வேண்டியிருப்பதால் தங்களால் மீண்டும் எழுச்சி பெற்று முன்னிலைக்கு வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். Not at all. I think we still have 13 more games to go and we were in the same position last time as well. And at least we got points on the board, which is very important. And important thing is that we play a lot of games now at home, and the next game is at home, and hopefully we can turn it around like we did last time around as well. We were in the same position last time as well, so important thing is that we need to turn it around from now on. நடப்பு சாம்பியன் என்ற பெருமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என மூன்றிலும் மேம்பட வேண்டியது மிகவும் அவசியம் எனவும் கொல்கத்தா அணியின் தலைவர் காம்பீர் கூறினார். All the areas, I can't mention one or two areas. I think if you want to do really well in this competition and if we want to defend the title, we need to improve in all the areas. I can't just say batting or bowling. I think when you're looking to win this tournament, when you're looking to do well in this tournament, you got to keep improving. That is what the sign of a good team is. And I still feel that we got a lot of character and a lot of talent in the dressing room, and we all know that where we making mistakes. The important thing is we just need to keep improving in all the 3 departments. நடப்பு தொடரில் 3 போட்டிகளில் விளையாடியுள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ள கொல்கத்தா அணி ஏப்ரல் 14ஆம் தேதி ஹைதராபாத் அணியுடன் ஈடன் கார்டன் மைதானத்தில் மோதுகிறது.